வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 22 ஜூலை மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ட்ரெஷர். இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 76,755.05 715 PTS 0.92 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். பவர் கிரிட் 0.91 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். இண்டிகோ 3.54 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 23,996.25 0.79 விழுக்காடு ஆக உள்ளது. -0.79 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் 0.92% சரிவு. நிஃப்டி 24,000க்கு கீழ் சரிந்து இந்திய சந்தைகள் வீழ்ச்சி. PSE சென்செக்ஸ் 0.92 விழுக்காடு சரிந்து 76,755.05 புள்ளிகளிலும். NSE நிஃப்டி 50 0.79 விழுக்காடு குறைந்து 23,996.25 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. SBI பங்குகள் 1.86 விழுக்காடு சரிந்து ரூபாய் 1,025 ஆகவும். ICICI வங்கி 1.53 விழுக்காடு சரிந்து ரூபாய் 440.70 ஆகவும் குறைந்ததால் சந்தை சரிவைச் சந்தித்தது. தீவிர உடனடி விநியோக போட்டிக்கு மத்தியில் எடர்னல் நிறுவனத்தின் முதல் காலாண்டு லாபம் குறைந்தது. உடனடி விநியோகத்துறையில் நிலவும் கடுமையான போட்டி காரணமாக எடர்னல் நிறுவனம் எதிர்பார்த்ததை விட குறைவான முதல் காலாண்டு லாபத்தை பதிவு செய்துள்ளது. இந்தச் செய்தியைத் தொடர்ந்து எடர்னல் பங்குகள் 0.77 விழுக்காடு சரிந்து ரூபாய் 440 ஆக நிறைவடைந்தன. இண்டஸ்இண்ட் வங்கியின் முதல் காலாண்டு நிகர லாபம் 72% உயர்ந்து ரூபாய் 1,037 கோடியாக பதிவு. இண்டஸ்இண்ட் வங்கி தனது முதல் காலாண்டு ஒருங்கிணைந்த நிகர லாபத்தில் 72 விழுக்காடு உயர்வைக் கண்டு ரூபாய் 1,037 கோடியை எட்டியுள்ளது. இருப்பினும் இதே காலத்தில் வங்கியின் நிகர வட்டி வருவாய் வெறும் 1 விழுக்காடு மட்டுமே அதிகரித்துள்ளது. ஜூன் மாதத்தில் இந்தியாவின் பொருளாதார நடவடிக்கை 32 மாத உச்சத்தை எட்டியது என ICRA தகவல். ஜூன் மாதத்தில் இந்தியாவின் பொருளாதார நடவடிக்கை 32 மாதங்களில் இல்லாத அளவுக்கு உச்சத்தை எட்டியுள்ளதாக ICRA நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டின் முதல் காலாண்டு GDP வளர்ச்சி கணிப்பை 6.4 விழுக்காடு முதல் 6.6 விழுக்காடு ஆக அது தக்கவைத்துள்ளது. வருவாய் இரட்டிப்பானதால் HFCL நிறுவனத்தின் முதல் காலாண்டு நிகர லாபம் ரூபாய் 64 கோடியை எட்டியது. வலுவான தேவை காரணமாக HFCL நிறுவனம் முதல் காலாண்டில் 245.64 கோடி ரூபாய் ஒருங்கிணைந்த நிகர லாபத்தை பெற்றுள்ளது. ஹைப்பர்ஸ்கேல் தரவு மையங்கள் மற்றும் ஏற்றுமதி தேவைகளால் நிறுவனத்தின் வருவாய் இரட்டிப்பாகியுள்ளது. வலுவான கிரி மார்க்கெட் பிரீமியத்துடன் இந்தோ MIM நிறுவனத்தின் 3,811 கோடி ரூபாய் IPO நாளை துவங்குகிறது. இந்தோ MIM நிறுவனத்தின் 3,811 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆரம்ப பொது பங்கு வெளியீடு IPO ஜூலை 23 அன்று தொடங்குகிறது. கிரி மார்க்கெட் நிலவரப்படி இப்பங்கு சுமார் 37 விழுக்காடு பிரீமியத்துடன் பட்டியலிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,119 உயர்வு. கச்சா எண்ணெய் 2.90% அதிகரிப்பு. தங்கம் விலை 1.19 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,119.40 ஆகவும். வெள்ளி விலை 1.31 விழுக்காடு அதிகரித்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $59.60 ஆகவும் நிறைவடைந்தன. உலகளாவிய பதற்றங்களுக்கு மத்தியில் கச்சா எண்ணெய் விலை 2.90 விழுக்காடு அதிகரித்து ஒரு பேரல் $87.37 ஆக நிலை பெற்றது. இந்தியாவின் கோக்கின் நிலக்கரி இறக்குமதி செலவு 3 ஆண்டுகளில் 39% குறைந்துள்ளது. இந்தியாவின் கோக்கின் நிலக்கரி இறக்குமதி செலவு கடந்த 3 ஆண்டுகளில் 39 விழுக்காடு குறைந்துள்ளது. இது நிதியாண்டு 2023இல் $19.20 பில்லியனாக இருந்தது. ரஷ்யாவின் தள்ளுபடிகள் மற்றும் குறைந்த உலகளாவிய விலைகள் இந்த சரிவுக்கு முக்கிய காரணமாக அமைந்தன. FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,119.40 1.19 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,27,889 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.19 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,071.10 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $59.60 1.31 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,850 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.31 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $58.83 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை,
சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $87.37 2.90 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 2.90 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $84.91 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $57.57.08 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 8 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $90.49 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50 $3106. பெங்களூரு $944.50 $3021. ஹைதராபாத் $994 $3191. ஆந்திர பிரதேசம் $966.50 $3128. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.